இந்த வீடியோ யாருக்குன்னா பழைய இரும்பு கடை வச்சிருக்க நண்பர்களுக்கு தான். இந்த வீகா டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் வந்து நம்ம சர்வீஸ் வந்திருந்தது. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா 125 வோல்ட் தான் அவுட்புட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அனலைஸ் பண்ணதில்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபெயிலியர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அலுமினியம் வைண்டிங். இது உள்ள வந்து வைண்டிங் ஏதோ ஒரு லீடு கட் ஆயிடுச்சு. அந்த லீடு வந்து கனெக்டிவிட்டி வரல. ஸோ இதை ரெடி பண்ண முடியாது. இந்த ஸ்டெபிலைசர் இன்னைக்கு புதுசா வாங்கணும் அப்படின்னா 5ல ஒரு 6000 வரும். இதையே ஸ்கிராப் பண்ணா ஒரு 100 ரூபாய்க்கு பெறாது. பாத்துக்கினா இந்த அளவுக்கு தான் மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி எல்லாம் இருக்கு. எல்லா கம்பெனிஸும் இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு வர எந்த ஸ்டெபிலைசர்லயுமே வந்து காப்பர் வைண்டிங்லாம் வர்றதில்லை. எல்லாமே அலுமினியம் காயில் தான். ஸோ பழைய இரும்பு கடை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க. நாங்கள் ஒரு ஆஃபர் பண்றோம். என்னன்னா இந்த ஸ்டெபிலைசர்ல பின்னாடி எங்க கம்பெனி நேமும் நம்பரும் எழுதி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெபிலைசர் வந்து யாரு கடைக்கு வருதோ அவங்க வந்து இதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். அதுவும் இந்த சீசன் வரைக்கும் தான். பார்க்கலாம் அந்த லக்கி கஸ்டமர் யாரு அப்படின்ட்டு. நல்ல ஸ்டெபிலைசர் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏசி மெக்கானிக்ஸ் இல்ல வேற ஏதாவது பிசிபி டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல ஆஃபர்ல ஸ்டெபிலைசர் கிடைக்குது அப்படின்னு போனீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி அலுமினியம் காயில் தான் வரும். காப்பர் காய் வாங்கணும் அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கினா மட்டும்தான் அது ஒரிஜினல் காப்பர் காய் வரும். ஏன்னா ரேட்டும் கூட இருக்கும். ஆன்லைன்ல வந்து ஆஃபர்னு போட்டு இந்த மாதிரி அலுமினியம் காயில் வர ஸ்டெபிலைசர்ஸ் தான் சேல் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் தெரியறது கிடையாது. அவங்களுக்கு வந்து ரேட்டு சீப்பா வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஃபேக்ட் அது இல்லை. பாத்துக்கோங்க. வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ ஓடா.